போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் யாரும் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும், தூய்மை பணியாளர்கள் மீது சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்துக்கு வழங்கி கடந்த ஜூன் 16ஆம் தேதி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் அருகில் தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 வாரங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க வகை செய்யும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் கு பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 2 மண்டலங்களிலும் பணியாற்றும் 2042 நிரந்தர பணியாளர்கள் வேறு மண்டலங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும், 1953 தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த நிறுவன விதிகளின்படி பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினாலும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. தொழிலாளர் நீதிமன்ற அனுமதியின்றி தூய்மை பணிகள் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதனால் மாநகராட்சியினுடைய தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பதில் மனு தயாராக உள்ளது, தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மனுதாரர் தரப்பில் 2000 பேர் தெருக்களில் போராடி வருகிறார்கள் என்றும், குப்பையை போல் அவர்கள் வீசி எறியப்பட்டு இருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. தொழிலாளர்கள் முழுமையாக பாதுகாப்பாக இருப்பதாகவும், சங்கத்தினர் அரசை பிளாக்மெயில் செய்வதாகவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும், போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் என்பவர் அவசர முறையீடு செய்தார். அப்போது அரசு தரப்பில் சேப்பாக்கம், எழும்பூர், ராஜரத்னம் மைதானம் ஆகிய இடங்களில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இது தொடர்பான மனுக்களை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று நடைபெற்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் யாரும் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும், தூய்மை பணியாளர்கள் மீது சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.